கர்த்தருடைய உன்னதமான பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள், வேதாகம தீர்க்க தரிசனத்தை ஆராய்கிற விதம் என்கிற பொதுவான தலைப்பின் கீழாக தொடர்ந்து நல்ல பாடங்களை படித்து வருகிறோம். இதில் கடந்த வாரத்திலும் கூட ஆதியாகம அடித்தளம் என்கிற ஒரு அருமையான பாடத்தை கற்றுக்கொண்டோம். அதை தொடர்ந்து இந்த வாரம் பாடம் 3 திருமணத்திலிருந்து உருவகங்கள் என்கிற ஒரு அருமையான பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவரையும் கூட அன்போடு வரவேற்போம். பாட வேளையிலே ஆவியானவர் நம்மோடு இடைப்படத்தக்கதாக தலைகளில் தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இதோ உம்முடைய இந்த நல்ல நேரத்திலையும் கூட உம்முடைய வேதத்தை நாங்கள் ஆராய இருக்கிறோம். இந்த ஓய்வு நாள் பாட வேலையிலும் கூட அப்பா, உம்முடைய வேதத்தை ஆராயும் பொழுது ஆவியானவர் தாமே உடனிருந்து ராஜா இந்த பாடத்தை நல்ல முறையில் கற்றுக் கொடுக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, தேவ ஆவியானவர் பிரசன்னமாக இறங்குங்க அப்பா. இதோ தேவையான ஞானத்தை தாருங்க. இந்த வேலையிலும் கூட அப்பா, போதகர் மூலயமாக அப்பா இதோ நீர் வெளிப்பட வேண்டும்படியாக கூட கேட்குறோம். இந்த பாடத்தை படிக்கிற பிள்ளைகளோடு உடைய கரை இருக்கட்டும். முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி தேவனமையே மகிமைப்படுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினால கேட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், நம்ம உருவகங்களாக, அடையாளங்களாக தொடர்ந்து நம்ம வேதத்தை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த வாரம் திருமணத்திலிருந்து நம்ம அதை உருவகங்களாக எப்படி கற்றுக்கொள்ளலாங்கிற ஒரு அருமையான பாடத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடத்துக்கான முன்னுரை மனவசனம் சொல்லிடுங்க பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. போதகர் பிரகாஷ் அவர்களோடு கூட இணைந்து இந்த பாடங்களுக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலாண்டு முழுவதும் நம்ம வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சில உருவங்கள், மறைமுகமாய் சொல்லப்படக்கூடிய காரியங்கள், ஆண்டவர் தம்முடைய விசுவாச பிள்ளைகளோடு கூட பேசும்படியாய் அவர் பயில் காட்டி அழைக்கக்கூடிய இந்த அருமையான காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அந்தபடியாக இந்த வாரத்தினுடைய பாடம் திருமணத்திலிருந்து உருவகங்கள். திருமணம் என்று சொன்னாலே ஒரு சந்தோஷமான நிகழ்வு. திருமணம் என்பதை அநேகருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நிகழ்வாய் பார்க்கப்படும். அன்றைக்கு நிறைய உறவுகள் கடந்து வந்து வாழ்த்துகிறதை நம்ம காண முடியும். அதில் நான் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னு சொன்னால், அதுவரைக்கும் உறவாய் இல்லாதவர்கள் உறவாவாங்க, நெருக்கமான உறவாவார்கள். ஒருவேளை இதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருமணத்திற்காய் நிச்சயப்படுவதற்கு முன்பாக அந்த ஸ்திரீக்கும் இந்த பையனுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. ஆனால் அவர்கள் நிச்சயிக்கப்பட்டு திருமண வாழ்க்கையில் இணைந்தார்கள் என்று சொன்னால், முதலாவதான நெருங்கின உறவு யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ணோ அந்த பையனோ தான். இப்போ உறவில்லாத அவர்கள் நெருக்கமான உறவுக்குள்ளாய் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த திருமண பந்தம். இந்த திருமண பந்தம் ஆதியிலே ஆண்டவர் உருவாக்கி கொடுத்த, ஆதாமு ஏவாளுக்கு உருவாக்கி கொடுத்த இந்த அழகான அமைப்பு, இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். இந்த திருமண உறவு நமக்கு சந்தோஷத்தை மட்டுமல்ல, நம்மையும் தேவனோடு உள்ள நம்முடைய உறவையும் குறித்து ஆழமாக கற்றுக்கொள்கிற ஒரு பள்ளிக்கூடமாகவும் இருக்கிறது என்று சொல்லி இந்த ஆசிரியர் அழகாக சொல்கிறார். இந்த திருமண வாழ்க்கையின், இந்த திருமண பந்தத்தின் இந்த நெறிமுறையை மையமாய் கொண்டு இந்த திருமணத்தை வேதாகமத்தில் ஒரு சில உதாரணங்களை கொண்டு ஆண்டவர் எப்படி நம்மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார் என்பதையும், எப்படி நேசிக்கிறார் என்பதையும், எப்படிப்பட்ட விட்டு கொடுத்தல் அவரிடத்திலையும் இருக்கிறது, நாமும் எப்படி அவரை அண்டி சேர வேண்டும் என்பதை இந்த வார பாடத்தில் படிக்க போகிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனவசனம் வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 9வது வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். இந்த வசனங்களை கொண்டு இந்த வார பாடத்தில் நம்ம இன்னும் தெளிவாய் இந்த திருமண பந்தத்தை குறித்து
நம்ம படிக்கலாம். மிகவும் ஒரு அருமையான முன்னுரை கொடுத்துட்டீங்க பாஸ்டர். இப்போது பாடத்தின் கேள்விகளுக்குள்ளாக போகலாம். இந்த பாடம் திருமணத்தில் இருக்கிற உருவகங்களாகவே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்க போகிறோம். அப்போது நீங்கள் இப்போ முன்னுரையிலேயே கூட சொன்னீங்க, அவங்க 2 பேர் வேறு இதிலிருந்து வந்திருப்பாங்க, குணநலன்கள் வேறு, இருந்த கலாச்சாரம் எல்லாம் வேறு இருக்கும் பொழுது அவர்கள் ஒரே மாம்சம் அப்படிங்கிற ஒரு உருவகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது உருவகமாக நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் பாஸ்டர்? ஒரே மாமிசமாகுதல். இப்போ ஆதியாகமும் 2வது அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளும் உருவாக்கப்படுகிற அவர்களுடைய திருமண பந்தத்தை குறித்து சொல்லுகிறது. தேவன் தாம் மக்களோடு வைக்க விரும்புகிற நெருக்கத்தை வலியுறுத்த ஒரு சில வேதாகம உருவங்களில் திருமணம் முக்கியமானது என்று சொல்லி இந்த ஆசிரியர் அழக ஆரம்பிக்கிறார். திருமணம் என்ற இந்த பந்தம் எவ்வளோ நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நம்ம காண முடிகிறது. ஆமாம், 2வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாமிசத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இந்த திருமணம் என்னத்தை இன்னொரு புறமாய் காட்டுகிறது என்று சொன்னால், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். அவருடைய ஒருவேளை ஆதாமனுடைய அந்த விழாவிலிருந்து எடுத்து செய்யப்பட்ட அந்த மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டவளாய் இருந்தாலோ அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் ஒரே ஐக்கியத்துக்குள்ளாய் கடந்து வருகிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இதை எபேசியர் புஸ்தகத்தில் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், எபேசியர் 5வது அதிகாரம் 29லிருந்து 32 வசனங்களை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அழக அந்த திருமணத்தினுடைய நிறைய புரிந்து கொள்ளுதலை அங்கே நம்ம காண முடிகிறது. தன் சொந்த மாமிசத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒருவனும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாகியும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இப்போ ஒரே மாமிசம் என்ற உருவகம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறார். இந்த ஒரே மாமிசம் என்று சொல்லுகிற இந்த நிலையை சரியா துல்லியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் கால்களில் ஒரு முள் குத்துது. அந்த முள் குத்தப்பட்ட அந்த தருணத்தில் வலி ஏற்பட்டு அது மூளைக்கு ஒரு தகவல் கொடுக்கிறது, காலில் முள் குத்திருச்சு என்று சொல்லி. அந்த தொடர்பு ஏற்பட்டு அந்த தொடர்பு என் காலுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறது, உன் கால்களை உயர்த்து, காலில் முள் குத்துது, அதை நீ ரொம்ப அழுத்தினீங்கன்னா நல்லா இன்னும் ஆழமாய் பதிந்து விடும் என்று சொல்லி அது கைக்கு ஒரு கட்டளை இடுகிறது, கண்ணுக்கு ஒரு கட்டளை இடுகிறது. அந்த கண் அதை பார்த்து எங்கே முள் இருக்குதோ அதை எடுத்து போட கைக்கு உதவி செய்கிறது. கையில் அந்த முள்ளை எடுத்ததுக்கு பின்பாக அங்கே ஒருவேளை ஒரு காயம் ஏற்பட்டு இரத்தமோ ஏதோ அங்கிருந்து வெளியே வருகிறது என்று சொன்னால் அதை அடைக்கிறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த சரீரம் கற்றுக் கொடுக்கிறது. இதை இன்னும் தெளிவாக துல்லியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது ஒருவேளை ஒரு முள் குத்துகிற இந்த நிகழ்வு காலுக்கு தான் ஏற்பட்டது என்று இல்லாமல் முழு சரீரமும் இணைந்து செயல்படுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள் என்று எதை காட்ட வருகிறார் என்று சொன்னால், ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கொருத்தர் இணைந்து அவர்களுடைய நோக்கம் இந்த சரீரம் அந்த வலியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், அதை சரி செய்யப்பட வேண்டும். அதே காரியத்தை தான் திருமண வாழ்க்கையில் ஆண்டவரும் சொல்லுகிறார். வேதம் ஏதேனில் நமக்கு வழங்கப்பட்ட ஈவுகள் 2, ஒன்று ஓய்வு நாள், மற்றது திருமணம்.
இரண்டுமே தேவன் தாம் சிருஷ்டித்தருடன் நெருக்கமான உறவை வைக்க விரும்புகிறதை எடுத்துக்காட்டாக கொடுப்பவை. இப்போ ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த அன்பை புரிய வைக்கிறார். சரி, ஒரே மாம்சமாக இருக்கிறாங்கன்னு ஆதாம் ஏவாளை மாத்திரம் சொல்லி முடிக்காமல் எபேசியரில் அதை யாருக்கும் ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒப்பிடுகிறார். இப்போ கிறிஸ்துவும் சபையும் இணைந்து செயல்பட வேண்டும். ஒருவேளை கிறிஸ்துவ இந்த சரீரத்திற்கு தலையாய், சரீரத்தினுடைய எல்லா கட்டளையும் பிறப்பிக்கிற இடமாய், மூளையாய் நம்ம வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் மீதி இருக்கக்கூடிய அங்கமெல்லாம் இணைந்து செயல்பட்டு என்னை பாதுகாக்க வேண்டும், என்னை சீர்படுத்த வேண்டும், என்னை சரியாய் நடத்தி செல்ல வேண்டும். திருமண உறவு குறைவில்லை இரண்டு நபர்கள் இணைவதால் பதற்றம் ஏற்படுவதற்கான காரணங்கள் எப்போதும் காணப்படும். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே உள்ள திருமண உறவு குறைவே இல்லாத இரட்சகருக்கு அதிக குறைகளுள்ள மனவாட்டியும் இணைகிற ஒரு உறவு. ஆனாலும் ஒரு நல்ல திருமண உறவில் தேவனுடைய அன்பு பற்றி நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அங்கே நமக்கு கட்டளையிடுகிறதன் மூலமாய், நமக்கு புரிய வைக்கிறதன் மூலமாய், நம்மகிட்ட ஏற்படக்கூடிய அந்த குறைவுகளை நிறைவாக்க அவர் உதவுகிறதன் மூலமாய் ஆண்டவர் நம் மீது எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இதை வேதாமத்தினுடைய 2-3 உதாரணங்களை கொண்டு தொடர்ந்து நம்ம படிக்கலாம். மிகவும் நல்ல விளக்கங்களோடு கூட அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க பாஸ்டர். இப்போது பார்த்தோம் கிறிஸ்துவும் சபையும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே அழகான மனவாட்டி என்று சபையை நம்ம எப்படி உருவாகமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும் பாஸ்டர்? அழகான மனவாட்டியாக எசேக்கியேல் 16வது அதிகாரம் 4-14 வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேலை ஒரு குழந்தைக்கு ஒப்பிட்டு, ஒரு பெண் குழந்தைக்கு ஒப்பிட்டு, அந்த பெண் குழந்தை இருந்த நிலைமையை சொல்லி, அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் அதை வளர்த்து கொடுத்து அதை அழகுள்ளதாக்குகிற இந்த நிகழ்வு அழகா அதை ஒப்பிட்டு சொல்கிறார். அழகான மனவாட்டி. இப்போ அழகான மனவாட்டியான இந்த மனவாட்டியை, இந்த இஸ்ரவேலை அப்படியே கொஞ்சம் பின்னால் திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் சொல்லுவாங்க, பொதுவாக எவ்வளோ வல்லமையான ராஜாக்களும் பிறப்பில் தன்னுடைய தாயினிடத்தில் உணவை கேட்டு பிறர் உதவியோடு வாழ்ந்த குழந்தையாய்த்தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த குழந்தையை ஆண்டவர் எப்படி ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், சுத்தப்படுத்தப்படாமல், தொப்புள் கொடி முறைப்படியாய் அறுக்கப்படாத, உப்பால் அவங்க தூய்மைப்படுத்தப்படாத ஒரு குழந்தைக்கு ஒப்பிடுகிறார். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் கொழுப்பாட்டவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. இப்போ இந்த நிலையை அப்படியே வச்சுக்கிறோம். முறைப்படியாய் தொப்புள் அறுக்கப்படவில்லை, உப்பால் அவங்க சுத்தப்படுத்தப்படவில்லை, குளிப்பாட்டப்படவில்லை, வஸ்திரத்தால் சுற்றப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் இவங்க மேலே ஒரு அன்பு வைத்து அவங்களை எந்த நிலைமைக்கு மாற்றுகிறார் என்று சொன்னால், 13வது வசனத்தை வாசித்தோமா, இவ்விதமாய் 12லேருந்தே வாசிக்கிற, உன் நெற்றியில் நெற்றி பட்டயத்தையும், உன் காதுகளில் காதணியையும், உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டு சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அளவலாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய். இப்போ அப்படி இருந்த நிலையை ஆண்டவர் மாற்றி அழகுள்ள ராஜாத்தியாக, ராஜாக்கள் நேசிக்கக்கூடியவங்களா. ஒருவேளை இந்த நிலையில் நான் எஸ்தரை வைத்து உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வஸ்தி அழகுள்ளவளாங்க இருக்கிறாங்க,
அந்த அழகை காட்டும்படியாய் அங்கே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. வராததுனால வஸ்தியினுடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எஸ்தரை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். எஸ்தரை ராஜா தெரிந்தெடுக்கிறாரு. அவங்க ஆயத்தப்படுத்தப்படுகிறாங்க. மிகவும் அழகுள்ளவங்களா, சௌந்தரியம் உள்ளவங்களா போய் நிறுத்துகிறாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மையும் அவ்விதமாய் மாற்றுகிறாரே, அந்த ஆண்டவருக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மனவாட்டியாக இருக்கிறோம்? 14வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அழகும் குறைவில்லாத அழகாய் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீ இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் செய்திருக்க, இந்த அழகான மனவாட்டி அந்த அழகினால என்ன ஆகுறாங்கன்னு 15வது வசனம் சொல்கிறது. நீயோவென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோர மார்க்கமாய் நடந்து வழிப்போக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி. எவ்வளோ பெரிய பாரம் பாருங்க. ஆண்டவர் இதன் மூலமாய் அவருடைய அந்த மகா பெரிய அன்பை சொல்லுகிறார். இந்த நிலையில் இருந்த நீ உன்னை அழகுள்ளவளாக்கி கீர்த்தியுள்ளவளாக்கி ராஜாக்கள் நேசிக்கிற அளவிற்கு உனக்கு கிரீடத்தை எல்லாம் வைத்து பொண்ணு வெள்ளினால் உன்னை அலங்கரித்து தையலாடைகளால் உன்னை அவ்வளோ அழகுள்ளவங்களாக மாற்றி இருக்க, என்ன ஆயிட்டாங்கன்னா அவங்க சோர மார்க்கமாய் போய்விட்டார்கள். நாம் தேவனுடைய நற்குணத்தையும் மகிமையும் வெளிப்படுத்த சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சிருஷ்டிகள் தங்களுடைய அழகு தங்களால் வந்ததென்று நினைக்கும் போது அந்த அழகு மலிவாகி விடுகிறது, பிரச்சனை ஆரம்பமாகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் திருச்சபையாய் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சிப்புக்காய் இத்தனை பெரிய கிருபைகளை அருளி இருக்க, என்னுடைய அழகு, என்னுடைய கீர்த்தி, என்னுடைய பெருமை, என்னுடைய எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் என்னை சோர மார்க்கமாய் அழைத்து செல்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஆண்டவர் திருமணம் என்னும் இந்த உருவகத்தின் வழியாய் நம்மளோடு கூட நம்முடைய அழகை சொல்லுகிறார். இந்த அழகு உனக்கு தானாய் வந்துவிடலை, இந்த அழகெல்லாம் நான் அருளினது. ஆனால் இந்த அழகையே பயன்படுத்தி என்னை விட்டு நீ தூரம் போகிறாயா என்ற ஒரு கேள்வி ஆண்டவர் முன்வைக்கிறார். மிகவும் அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க பாஸ்டர். ஆண்டவரை விட்டு சபை தூரமாக விலகி போகிறதா அப்படிங்கும் பொழுது நம்ம வேதத்தில் ஓசியாவை பற்றி படிக்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான திருமணமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு வித்தியாசமான திருமணத்தை தேவனே அனுமதிக்கிறார். அதிலிருந்து நமக்கான பாடம் என்ன பாஸ்டர்? இப்போ கடந்த பாடத்தில் படித்தோம். அப்படிப்பட்ட அந்த அழகானவங்க, அதுவும் எவ்வளோ பெரிய பாரத்தோடு ஆண்டவர் எழுதுகிறார் என்று சொன்னால், வழிபோக்குற இடத்துல வேசித்தனம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதிலிருந்து அப்படியே ஓசியாவுக்கு நம்ம கடந்து வந்தோம்னா, ஓசியாவினுடைய திருமணம் வேதாகமத்தில் ஒரு வினோதமான திருமணம், ஒரு வினோதமான ஒரு வாழ்க்கை இந்த ஓசியாவுக்கு அனுமதிக்கப்படுகிறது. மறுபடியும் சோர மார்க்கத்தில் விழுந்து போகக்கூடிய, எவ்வளோதான் நேசித்து வைத்தாலும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்து வைத்தாலும் மறுபடியுமாய் அவர்கள் சோரம் போகிற ஒரு ஸ்திரியை காட்டி, இது போல இந்த சபை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி போகிறாங்கன்னு ஆண்டவர் பாரத்தோடு ஓசியாவை காட்டுகிறார். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, அங்கே சோர மார்க்கமாய் அந்நிய உபதேசங்கள், அந்நிய பழக்க வழக்கங்கள் வந்து அங்கே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை தகுதி இழக்கிற நிலைமையை காண முடிகிறது. 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதர்களில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா,
திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவர்களுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறித்திருக்கிறார்களே. இப்போ வேசித்தனம் என்பது ஆண்டவரை விட்டு விலகி போகிறது என்பதை பார்த்தோம். மணவாளனுக்கு உண்மை இல்லாத தன்மை. இரண்டாவது, இந்த ஸ்திரீ இந்த வேசித்தனத்தில் மதுவும் கலந்திருக்கிறது. இந்த வேசி என்று வருகிற இடமெல்லாம் மதுவும் கலந்திருக்கும். இந்த வேசி என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடம் என்னத்தையும் செய்கிறது என்று சொன்னால், அந்த மூளையினுடைய செயல்பாடையும் மாற்றி தலை கட்டளையிடுகிற கட்டளைகளை மீறி நடக்க செய்கிறது. இதை சரியாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குணலட்சணத்தை மாற்றுகிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் குணலட்சணங்கள் மாறுகிறோமா? ஆண்டவருடைய அன்பை பிரதிபலிக்கிறோமா? ஆண்டவர் எவ்வளோதான் நம்ம ஆண்டவர் விட்டு போனாலும் ஆண்டவர் மறுபடியும் நம்மை மன்னித்து நேசித்து திரும்ப கொண்டு வந்து அவருடைய அன்பிலே நம்மை ஐக்கியப்படுத்த பார்க்கும்போது நாம் அந்த அன்புக்கு பாத்திரவான்களாய் இல்லாமல் போகிறோமா? ஆனாலும் ஓசியாவின் அனுபவத்தில் அற்புதமான விஷயம் என்னவென்றால், சோரம் போன தன் மனைவியை மீட்பதற்கு அந்த தீர்க்கதரிசி எவ்வளோ தூரம் சென்றார் என்பதுதான். ஆண்டவர் நமக்காக இந்த ஓசியாவை ஒப்பிடும்போது, ஓசியா டைப் ஆஃப் கிரைஸ்ட் சொல்லுவாங்க. கிறிஸ்துவினுடைய ஒரு மாதிரியாய் பார்க்கிறோம். கிறிஸ்து நம்மையும் கூட அவ்வளோ நேசிக்கிறார். மறுபடியும் நம்முடைய குணலட்சணங்களை மாற்ற நினைக்கிறார். அவர் வசனங்கள் வழியாய் பேசுகிறார், ஓமைகள் வழியாய் பேசுகிறார், எத்தனையோ காரியங்கள் வழியாய் நமக்கு பேசி புரிய வைக்கிறார். வழி தப்பி போகிற தம் மக்களை மீட்பதற்கு ஆண்டவர் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறார் என்பதை எல்லாவற்றையும் விட கிறிஸ்துவின் சிலுவைதான் நமக்கு காட்ட வேண்டும். எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய அன்பு நம்மீது ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாயி நமக்காய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். எதையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னார். ஜீவாதிபதி, ஜீவனுக்கெல்லாம் அதிபதி நமக்காக மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு உண்மையான குணலட்சணங்களிலே அவரை பிரதிபலிக்கிற அந்த உண்மையான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்கிறோமா? நாமளும் அழகுள்ள மணவாட்டியாய் அந்த மணவாளனுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒரு அழகான விளக்கம் கொடுத்துருக்கீங்க பாஸ்டர். இப்போது நம்ம ஒரு பெண் பார்க்க போகிற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஒரு திருமண நிச்சயதார்த்தம் ஆகட்டும், நம்ம அதிகமாக வேதத்தில் எடுத்து பேசக்கூடிய ஒரு சம்பவம் ஈசாக்கு ரெபேக்காள். அப்போது அந்த ஒரு சம்பவத்தில் அவங்க கிட்டேருந்து ஆண்டவர் நமக்கான பாடத்தை என்ன கொடுக்குறார் பாஸ்டர்? சரி, இப்போ ஃபஸ்ட்டு முறை மாம்சமாக இருக்கிறார்கள்னு சொல்லி பார்த்தோம். 2 உதாரணத்தை பார்த்தோம். இந்த 2 உதாரணமும் அவரை விட்டு மணவாளனை விட்டு போகிற மாதிரி பார்க்குறோம். இப்போ இப்படி தான் இந்த சபை இருக்குதா, எப்பயுமே போயிட்டே தான் இருக்குமா, இதுதான் இதனுடைய நிலையா அப்படின்னு சொன்னால் இல்லை. இன்னொரு நல்ல உதாரணத்தை பார்க்க போகிறோம். யாருன்னா ஈசாக்கு ரெபேக்காள். போதகர் சொன்னது போல் எந்த திருமண நிகழ்வாக இருக்கலாம், நிச்சயதார்த்த காரியமாக இருக்கலாம், இந்த ரெபேக்காளினுடைய இந்த சம்பவத்தை வாசிக்காமல் நம்ம ஆரம்பிக்கிறதில்ல, நம்ம முடிக்கிறதில்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல இவர்கள் உதாரண புருஷர்களாய் வந்துருவாங்க. வேதம் ஈசாக்கை பற்றி ஒரு அழகான பெயர் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஈசாக்கு பேரில் ஒரு பேர் சொல்கிறாரு, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லி அவருக்கு ஒரு 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 நாமமும் கூட இருக்கிறது. இப்போ ஈசாக்குக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாய் ரெபேக்காளை காண முடிகிறது. இப்போ கர்த்தர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாக இருக்கிறான்னு சொல்கிறாரு. இந்த 3 முற்பிதாக்களில் இவருக்கு ஒரே ஒரு மணவாட்டி,
ஒரே ஒரு மணவாட்டி. அந்த மணவாட்டி இப்போ ஆபிரகாம் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு போய் தன்னுடைய இனத்திலே முடிக்கணும் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரே தன்னுடைய இனத்தில் கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே ஆபிரகாம் அந்த சூழ்நிலை அந்த நிகழ்நிலை இல்லை. ஏன் கானானியர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த பழக்க வழக்கங்கள் உள்ள வரக்கூடாது என்பதற்காகத்தான். இப்போ அந்த ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டும். ரெபேக்காள் ஒரு குணசாலியான ஸ்திரீயாய் மணவாளனோடு இணைந்து செயல்படக்கூடியவங்களா, மணவாளனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா, இந்த ரெபேக்காள் ஒரு உண்மையுள்ள ஒரு உத்தமமான ஒரு திருச்சபைக்கு ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், மணவாளனுக்கு கீழ்ப்படிந்து மணவாளனை நேசித்து மணவாளனோடு ஐக்கியமாகக்கூடிய திருச்சபைக்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த அம்மா இந்த நல்ல இடத்திற்கு வர்றதற்கு காரணமாக இருந்தது என்னன்னு சொன்னால், அவங்களுடைய குணலட்சணம். என்னுடைய பார்வை இன்னும் ஒருபடி அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கும் என்னுடைய 10 ஒட்டகத்திற்கும் யார் தண்ணீர் வார்ப்பாங்களோ அவங்க தான் என்னுடைய எஜமானுக்காய் நீர் நியமித்திருக்கிற மணவாட்டி என்று சொல்லி முழங்கால் படியிட்டு எலியேசர் ஜெபிக்கிறார். எலியேசருக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியல. இப்போ எலியேசர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தண்ணி வார்க்கணும், என்னுடைய ஒட்டகங்களுக்கு தண்ணி வார்க்கணும். எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம். இந்த ஒட்டகம் யார் கொடுத்து விட்டால், இந்த ஊழியக்காரனையும் இந்த ஒட்டகங்களையும் அவருடைய எஜமான் கொடுத்து வர்றாரு. இப்போ எஜமான இடத்துல பிதாவை வைத்து பெண் பார்க்க வேண்டிய இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனை நீங்கள் வைத்தீங்கன்னா, மணவாட்டி ரெபேக்காளுக்கு ஒப்பிடப்பட்டால், இந்த ரெபேக்காள் இந்த மணவாட்டி எஜமான் கொடுத்து விட்ட 10 பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதோடு கூட திருவசனங்கள் வழியாய் அவங்களுக்கு நல்ல உபதேசங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். இப்போ ஒரு நல்ல குணசாலியான ஸ்திரீ சரியான மணவாட்டி என்று சொன்னால், அது கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும், 10 பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அது பிதா அனுப்பக்கூடிய ஊழியக்காரன் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளுக்கு, வேதத்தின் பொன்னெழுத்துக்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதை செய்தாதான் சரியான மணவாட்டி. இதை செய்கிற ரெபேக்காளை காண முடிகிறது. அதை திருச்சபைக்கு ஒப்பிட்டோம் என்று சொன்னால், பிரசங்கியில் அழகாக எழுதுகிறார், பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அதை கொண்டு தான் அவர் நியாயம் தீர்க்கப் போகிறார். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அவருடைய கற்பனையின்படி செய்கிறவங்க தான் சரியான குணசாலியான மணவாட்டி. கடைசி கேள்வியோடு கூட நம்ம முடிக்கலாம். இப்போ முறை மாமிசம்னு சொன்னோம். 2 என்ன சொல்லணும்னு சொன்னால், 2 வழிவிலகி போகக்கூடிய 2 மணவாட்டிகளை பார்த்தோம். நல்ல குணலட்சணமான மணவாட்டியை பார்த்தோம். கடைசியாய் சரி இப்படி போயிட்டே இருக்கிறாங்களே, ஓசியாவின் மனைவி திரும்ப போகிறாங்களே, திரும்ப கூட்டு வந்து வைக்கிறாரே, இப்படி அழகாக தொப்புள் கொடி அறுக்கப்படாமல் இருந்த அந்த குழந்தையை எடுத்து சுத்தப்படுத்தி அழகாக்கி வளர்த்து கொடுத்து குழந்தைய ராணி ஸ்தானத்திற்கு வைக்கிற இவங்க ரோட்டோரங்களில் வரக்கூடியவங்ககிட்ட கூட இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்களே. திரும்ப ஆண்டவர் நேசித்து கொண்டே இருக்கிறாரே, இப்படி நேசித்துட்டே இருப்பாரா? எல்லாமே கிருபை தான், நம்ம எதுக்குமே கீழ்ப்படிய வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்டால், இல்லை, ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். இந்த வேசி நியாயம் தீர்க்கப்பட போகிறாள். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 1லேருந்து 9 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா
இது தெளிவாய் நமக்கு புரியும். இந்த கள்ள உபதேசங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய கடைசி இடத்துல இருக்கக்கூடிய இந்த மனவாட்டிகள் அத்தனையும் நியாயம் தீர்க்கப்பட போகிறாங்க. அவங்களை ஆண்டவர் தள்ளிவிட போகிறார். உண்மையில்லாத அவர்களை தள்ளுதல் சீட்டு கொடுத்து தள்ளிவிட போகிறார். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமையாகி இந்த 10 பிரமாணத்திற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். திருமண வாழ்நாள் கால இணைப்பு அது கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் இடையுமான ஐக்கியத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. சபை மீது கிறிஸ்து காட்டுகிற அதே மனநிலையை கணவனும் மனைவியும் ஒருவர் மீது ஒருவர் காட்ட வேண்டும். இப்போ உடனே டக்குன்னு முடிவை கொடுத்துடல, டக்குன்னு தள்ளுதல் சீட்டை வாங்கி கொடுத்ததாக அல்ல. ஆண்டவர் அன்பினால் நேசிக்கிறார். அவருடைய அன்பினுடைய எல்லை வரைக்கும் அவர் போகிறார். மனம் திரும்ப ஆயத்தமாக இருக்கிறோமா? மனம் திரும்புகிற அந்த சபை, மனம் திரும்புகிற மணவாட்டி ஆகிய நான், மணவாளன் வரப்போகிறார். அவருக்கு என் குணலட்சணங்கள் வழியாய், அவருக்கு கீழ்ப்படுகிறதன் வழியாய் உண்மையுள்ள நலமான மணவாளனோடு இணைந்து இந்த இணைப்பில் நித்தியமாய் வாழப்போகிற அந்த மணவாட்டியாய் மாறுவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாவோமா? ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம நிறைவு செய்யலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல பாடத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய குணலட்சணங்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். உண்மையுள்ள மனவாட்டிகளாய், ஒழுக்கமுள்ள மனவாட்டிகளாய், கற்புள்ள மனவாட்டிகளாய், மணவாளனுடைய குணாதிசயத்திற்கு ஏற்ற ஒரே மாமிசமாய் இருக்கிறோம் என்பதை புரிந்து உம்மை போல நாங்களும் மாறுவதற்கு பரலோகத்தின் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பாடங்களை கற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இதனுடைய தெளிவான விளக்கங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இன்னும் அதிகமாய் எங்களுக்கு தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வருகிற எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் உபயோகமாகவும் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய பாடங்கள் மற்றும் ஆவிக்குரிய நிகழ்ச்சிகளுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். எங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் உங்களுடைய யூடியூப் பக்கங்களுக்கு வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்கள். இது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு உபயோகமாகும் என்று நினைத்தீர்களானால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.